அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் காசு குடுக்குற ஆளோட பொண்ணு, இந்த பையனை சூஸ் பண்றா அப்படின்னா, இந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? ஸோ இப்போ ஒரு பெண் வந்து கணவனை தேர்வு செய்வது போலவே, மக்கள் வந்து தலைவர்களை தேர்வு செய்கிறோம். 2த்துக்கும் இருக்கிற ரூல்ஸ் அதேதான். என்ன ரூல்ஸ் இருக்கணும்? நீங்க வந்து இப்போ நீங்க நம்ம சங்க இலக்கியத்தலாம் படிச்சீங்கன்னா, தொல்காப்பியத்துலலாம் படிச்சீங்கன்னா, தலைவனுக்குன்னு சில பண்புகள் இருக்கு. தலைவன் வந்து காவலனாகவோ, அடிமையாகவோ இருக்கக்கூடாது. அடிமைன்னா உங்களுக்கு யாராவது ஞாபகம் வராங்களா இப்போ? அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உங்கள் புற அழுத்தங்கள் காரணமாக நீங்க முடிவு எடுப்பீங்களா? நீங்க எப்படி தலைவர்? அழுத்தம் குடுத்தாங்கன்னு திருமாவளவன் சொல்லவே இல்லையே. நான் யாருன்னே சொல்லலையே. இல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்கன்னு தெரியுது. ஆ. அழுத்தம் அப்போ குடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லையே. தொல்காப்பியத்தின்படி எந்த அழுத்தமும் எந்த குடுக்க அடிமையும் அப்ப நீங்க தான் இப்ப திருமாவளவனை சிறுமைப்படுத்துறீங்க. இல்ல. இல்ல நான் அவரு சொல்றாரு. தொல்காப்பியர் சிறுமைப்படுத்தினார்னு சொல்லுங்க. என்ன இருக்கு சார் இல்ல சொல்றீங்க? அவரு சொல்றாரு, ஆ. எந்த அழுத்தத்தின் பேரிலும் இந்த முடிவு எடுக்கல. நானா சுயமா எடுத்த முடிவுன்னு சொல்றாரு. நல்லது. அதன் பிறகும் ஏன் அந்த கேள்வி வருது? ஸோ இது நான் ஒரு குறிப்பிட்ட தலைவரை பத்தி சொல்லல. யாரு மேலயும் எந்த நெகட்டிவ் ஒப்பீனியனும் இல்ல எனக்கு. அவங்க செயல் தான் அவங்கள முடிவு செய்தது. இல்லையா? தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவன் என்பவன் ஃப்ரீடமா இருக்கணும். தன் சொந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ரீயா இருக்கணும். இந்த தேதிக்கு தலைவிய பார்க்க வரேன்னு சொல்ட்டா, வரதுக்கு அளவுக்கு அவர் ஃப்ரீயா இருந்தா தான் தலைவன் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அது மாரி எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு, நாங்க விரும்புற விஷயங்களை செய்றதுக்கு, வேற யாரும் அவருக்கு கட்டளையிடாத அளவுக்கு ஃப்ரீ மேனா இருக்கிற ஆள் தான் எங்களுக்கு தலைவரா வர முடியும். இல்ல நான் ஒபீடியன்ட் எங்க பாஸ் சொன்னா நான் கேட்பேன். எஸ் சார், எஸ் சார் சொல்லுவேன்ற ஆளு எங்களுக்கு தலைவரா வர முடியாது. ம். இல்லையா? அப்போ அந்த மாரி ஒரு ஃப்ரீடம் இருக்கிற, சுயம்புவா இருக்கிற, தன்னோட ஓன் மெட்டீரியல்னால, தன்னோட ஓன் பொட்டன்ஷியல்னால ஒருத்தர் ஜெயிச்சு வராருன்னா, அந்த மாரி தலைவனை தமிழ்நாடு மிஸ் பண்ண விரும்பாது. அவர் மலையாளியா இருந்தாலும் சரி, பிராமண பெண்ணா இருந்தாலும் சரி, இல்லன்னா கன்னடக்காரரா இருந்தாலும் சரி, இல்ல யாரா வேணா இருக்கட்டுமே. எங்களுக்கு எங்கலேருந்து வந்தாங்க? ரிஷி மூலம், நதி மூலம்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருப்பாருன்றத வச்சு தான் வி அசர்டைன் இவருக்கு இவ்வளோ வேல்யூன்றத நாங்க குடுக்குறோம். அப்போ இந்த பெர்சன் பொட்டன்ஷியலா இருக்காரு. இன்னும் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணுவாரான்றது அது அவர் இல்ல சாமர்த்தியம். பொட்டன்ஷியல் இன் தி சென்ஸ் அது குட்டா பேடா? இட்ஸ் நியூட்ரல். ம். ப்ராமிசிங். இப்ப நெறைய குதிரை ஓடுது சார். இந்த குதிரை நல்லா ஓடுதேன்னு சொல்றது வந்து அந்த குதிரை மேல உங்களுக்கு என்னங்க அப்படின்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஓடுற குதிரைன்னு தான் சொல்லுவோம். நீங்க நெறைய குதிரைய ஆமா. பேசியிருக்கீங்க. அது இந்த குதிரை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரைட். கரெக்ட். இன்னும் நெறைய குதிரை வந்தாலும் ஒரு ஒரு கண்ட்ரியோட ஒரு பலம் என்னன்னா சார், வருஷத்துக்கு ஒரு குதிரை வருது பாருங்க நமக்கு. அந்த வருஷம் ஒரு குதிரை வந்தது, இந்த வருஷம் ஒரு குதிரை வருது. அப்ப என்ன செழிப்பான ஒரு மண். நமக்கு அத்தனை குதிரை உருவாது பாருங்க. அத்தனை குதிரையும் நம்ம வரவேற்போம். எந்த குதிரை ஜெயிக்குதோ அந்த குதிரைய நம்ம சவாரி செய்யலாம். ஏற்கனவே பல குதிரை ஜெயிச்சிருக்கு. லெட்ஸ் சி. ஆ. ஓடுன குதிரை, ஓல்டான குதிரை, இனிமே ஓடாத குதிரை, எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட குதிரை, சேர்ல சிக்கின குதிரை எல்லாம் கதை பேசாதீங்க சார். ஃப்ரெஷ் நியூ பிளட் தான் வரட்டுமே. உங்களுக்கு என்ன நஷ்டம்?